Hello learners, welcome to Zenith 360 channel. So in the video la namba polynomials oda LCM எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல GCD கவர் பண்ணியிருந்தோம். So இந்த வீடியோல LCM பார்க்க போறோம். LCM னா ஒரு பாலினாமியலை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு அந்த ஃபேக்டரைஸ் பண்ண பாலினாமியலோட ஹையஸ்ட் பவரை தான் நம்ம வந்து LCM எடுத்து எழுதுவோம். ஸோ அதுக்கு 4 ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா ஃபேக்டரைஸ் த பாலினாமியல். ஸோ இப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4லலாம் பாலினாமியல்ஸ் இருக்குன்னா அதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுவோம். ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு ஹையஸ்ட் பவர் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் வில் பி த LCM. அந்த ஃபேக்டரோட ஹையஸ்ட் பவர் என்னவோ அதை தான் நம்ம LCM எடுத்து எழுதுவோம். இப்போ சப்போஸ் நமக்கு பாலினாமியல்ல வந்து நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கும் இல்லையா, நமக்கு வெறும் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப்னு இருக்காது, 3x ஸ்கொயர் 4x ஸ்கொயர் 5x கியூப் 7x பவர் 4 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட்ஸ் வரப்போ அதுக்கு எப்படி LCM கண்டுபிடிக்கணும்னா கோஎஃபிஷியன்ட்ஸை தனியாக எடுத்து நம்ம LCM கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைனலாக நம்ம ஆன்சர் எப்படி எடுத்து எழுதுவோம்னா ஃபேக்டருக்கு நம்ம கண்டுபிடிச்ச LCM, கோஎஃபிஷியன்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்ச LCM ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி சேர்த்து எழுதுனா அதுதான் வந்து நமக்கு தேவையான ரெக்வயர்டு LCM ஃபைனல் ஆன்சர். ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்குறப்போ இது ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 3.12 பார்க்கலாம். ஃபைண்ட் த LCM ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இங்கே வந்து நமக்கு 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது இந்த எக்ஸாம்பிளில். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து 8x பவர் 4y ஸ்கொயர் 48x ஸ்கொயர் y பவர் 4. இது ஒரு பாலினாமியல், இது ஒரு பாலினாமியல். இந்த ரெண்டு பாலினாமியலுக்கும் நம்ம LCM கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஸோ இது ஆல்ரெடி ஃபேக்டரைஸ் பண்ண ஃபார்மில் தான் இருக்குது. ஏன்னா x பவர் 4 ஒரு ஃபேக்டர், y ஸ்கொயர் ஒரு ஃபேக்டர், இங்கே x ஸ்கொயருங்கிறது ஒரு ஃபேக்டர், y பவர் 4ங்கிறது ஒரு ஃபேக்டர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம இப்போ கோஎஃபிஷியன்ட்டோட LCM ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஸோ LCM ஆஃப் 8, 48 என்னது? ஸோ நம்ம L டிவிஷன் போட்டு LCM கண்டுபிடிப்போம் இல்லையா, L டிவிஷன் போட்டு LCM கண்டுபிடிக்கிறப்போ 8க்கும் 48க்கும் LCM வந்து 48. நெக்ஸ்ட்டு பாலினாமியலுக்கு நம்ம LCM கண்டுபிடிக்கணும். ஸோ LCM ஆஃப் x பவர் 4y ஸ்கொயர் x ஸ்கொயர் y பவர் 4 இதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். இங்கே தானே என்ன சொல்லியிருந்தோன்னா ஒவ்வொரு ஃபேக்டரோட ஹையஸ்ட் பவரை தான் நம்ம LCM எடுத்து எழுதுவோம். ஸோ இங்கே x இருக்கு, இங்கேயும் x இருக்கு. எக்ஸோட ஹையஸ்ட் பவர் என்னது? 4. அப்போனா எக்ஸுக்கு வந்து பவர் 4 அப்படின்னு எடுத்து எழுதிப்போம். அதே மாதிரி இங்கே y இருக்கு, இங்கே y இருக்கு. ஒய்யோட ஹையஸ்ட் பவரும் 4 தான். ஸோ y பவர் 4. ஸோ இதுதான் LCM ஆஃப் த பாலினாமியல். இப்போ நம்ம ஃபைனலாக ரெக்வயர்டு LCM எப்படி எடுத்து எழுதுவோம்னா required LCM is equal to LCM of the coefficient 48 into LCM of the polynomial x power 4 y power 4. So இதுதான் final answer for first subdivision. So இப்போ நம்ம second subdivision பார்க்கலாம். So this is the second subdivision. இங்கே ரெண்டு polynomial கொடுத்திருக்காங்க, 5x minus 10 and 5x square minus 20 கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும். 5x மைனஸ் 10 ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு 5 காமனாக வெளில எடுத்துட்டா x மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். இதுவே 5x ஸ்கொயர் மைனஸ் 20 இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் 5 காமனாக வெளில எடுத்துட்டா x ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நாம் வந்து ஒரு ஐடென்டிட்டி ஒன்று படிச்சிருக்கோம். என்ன ஐடென்டிட்டினா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, 4ங்கிறது என்னது? 2 ஸ்கொயர். அப்போனா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 வச்சுட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயரை எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு எடுத்து எழுதலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாலினாமியலை ஃபேக்டரைஸ் பண்ணால் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2, செகண்ட் பாலினாமியலை ஃபேக்டரைஸ் பண்ணால் 5 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இதுதான் வந்து ஃபேக்டரைஸ் பண்ண டேர்ம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா LCM கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஸோ முதல்ல LCM ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ். சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஸோ LCM ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ். கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து 5,5. 5க்கும் 5க்கும் LCM 5 தான். பிகாஸ் இங்கே பார்த்தோம்னா நமக்கு இங்கே கோஎஃபிஷியன்ட் 5 தான் இருக்குது, இங்கேயும் கோஎஃபிஷியன்ட் 5 தான் இருக்குது. ஸோ 5க்கும் 5க்கும் LCM 5. நெக்ஸ்ட்டு பாலினாமியலுக்கு LCM கண்டுபிடிக்கணும். LCM ஆஃப் ஃபர்ஸ்ட் பாலினாமியல் என்னன்னா வெறும் x மைனஸ் 2 மட்டும் இருக்கும்.
நெக்ஸ்ட் பாலினாமியல் வந்து x plus 2 into x minus 2. ஓகேவா? இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இங்கே x minus 2 இருக்கு, இங்கே x minus 2 இருக்கு. ஸோ x minus 2 ஓட ஹையஸ்ட் பவர் என்ன? இங்கே x minus 2 ஹையஸ்ட் பவர் 1 தான். ஸோ x minus 2 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இங்கே x plus 2 இல்லை, ஸோ அப்போனா பவர் வந்து 0. இங்கே x plus 2 இருக்கு, பவர் 1. அப்போ ஹையஸ்ட் பவர் என்ன? 1 தான். ஸோ x plus 2 எழுதிப்போம். ஸோ திஸ் இஸ் த எல்சிஎம் ஆஃப் பாலினாமியல். அப்போ இப்போ ரெக்வயர்டு எல்சிஎம் எப்படி எடுத்து எழுதுவோம்னா required LCM is equal to 5 times x plus 2 into x minus 2. இதுதான் வந்து final answer for second subdivision. Next number third subdivision பார்ப்போம். So this is the third subdivision. ரெண்டு polynomial இருக்கு. First polynomial வந்து x power 4 minus 1. Second polynomial வந்து x square minus 2x plus 1. First step வந்து factorize பண்ணணும். So x power 4 minus 1 factorize பண்ணா நான் சொன்ன அதே ஃபார்முலா தான் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, a square minus b square is equal to a plus b into a minus b. ஸோ அந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுவோம். x power 4 எப்படி எழுதலாம்? x square of whole square minus 1 square எழுதலாம் இல்லையா? சேம் தான். x square of whole square வந்து x power 4 வரும், 1 square 1 வரும். ஸோ x power 4 minus 1 வந்துடும். ஸோ இப்போ பார்த்தோன்னா a square இது வந்து a, இது b, a square minus b square ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்போனா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்போ நமக்கு x square plus 1 into x square minus 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ அகைன் இங்கே x square minus 1 இருக்கு இல்லையா, 1 வந்து நம்ம 1 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ x square minus 1 ஸ்கொயர் அப்படி எழுதணும்னா திரும்ப a square minus b square ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்போ x square plus 1 அப்படியே இருக்கும். இங்கே a square minus b square ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா x plus 1 into x minus 1 எழுதும். ஸோ இதுதான் வந்து ஃபேக்டரைஸ் பண்ண டேர்ம். அதே மாதிரி x square minus 2x plus 1 இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா இது வந்து நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறப்போ நமக்கு x square minus 2x வந்து minus x plus 1ன்னு எழுதலாம். ஸோ அப்போனா இங்கே எக்ஸை காமனாக வெளில எடுத்துட்டோம்னா x minus 1 minus 1 காமனாக வெளில எடுத்துட்டோம்னா x minus 1. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறப்போ இங்கே x minus 1 இங்கே x minus 1 இங்கே x minus 1 காமனாக வெளில எடுத்துட்டா x minus 1 into x minus 1. ஸோ ஃபைனலாக நமக்கு x minus 1 தான் ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சப்போஸ் கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னா x minus 1 the whole ஸ்கொயருக்கு நம்ம கிராஸ் செக் பண்ணால் என்ன வரும்? ஸோ இங்கே எழுதுகிறேன். If you see x minus 1 the whole square, a minus b the whole square, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா a square minus 2ab, so 2x plus b square, so x square minus 2x plus 1. ஸோ சேம் பாலினாமியல் கிடச்சிருச்சா? ஸோ நம்ம கரெக்டாக தான் எழுதியிருக்கோம் ஃபேக்டர்ஸ் x minus 1 the whole square. ஓகே, இப்போ நம்ம ரெண்டு பாலினாமியலும் ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைசேஷனில் x square plus 1 into x plus 1 into x minus 1, செகண்ட் பாலினாமியல் வந்து x minus 1. கோஎஃபிஷியன்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ எல்சிஎம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக வந்து பாலினாமியலோட எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும். ஸோ எல்சிஎம் ஆஃப் x minus 1 the whole square, x square plus 1 into x plus 1 into x minus 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹையஸ்ட் பவரை எடுத்து எழுதணும். ஸோ x minus 1க்கு ஹையஸ்ட் பவர் என்ன? இங்கே x minus 1க்கு ஹையஸ்ட் பவர் 1, இங்கே x minus 1க்கு ஹையஸ்ட் பவர் 2. ஸோ டோட்டலாக ஹையஸ்ட் பவர் வந்து x minus 1 the whole square. x plus 1 இங்கே இல்லை, இங்கே இருக்குது. ஸோ x plus 1 அப்படியே எடுத்து எழுதிப்போம். x square plus 1 1 தான் ஹையஸ்ட் பவர். ஸோ x square plus 1. ஸோ இதுதான் எல்சிஎம். கோஎஃபிஷியன்ட் இல்லாததால் ஃபைனல் ஆன்சர் required LCM is equal to x square plus 1 into x plus 1 into x minus 1 the whole square. இதுதான் final answer for third subdivision. Next நம்ம fourth subdivision போகலாம். So this is the fourth subdivision, last subdivision for example 3.12. இங்கே வந்து நமக்கு மூணு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. x cube minus 27, x minus 3 the whole square and x square minus 9. ஸோ இங்கே நம்ம வந்து கொஞ்சம் algebraic identities யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ x cube minus 27 இதுக்கு வந்து ஒரு algebraic identity இருக்குது. நம்ம என்ன ஐடென்டிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா a cube minus b cube அப்படிங்கிற ஐடென்டிட்டி அப்ளை பண்ணுவோம்.
இதுக்கு ஃபார்முலா என்னதுன்னா a minus b into a square plus ab plus b square. ஓகே, இங்கே x cube minus 27 இருக்கு. 27 வந்து நம்ம 3 cubeன்னு எழுதலாம். ஸோ x cube minus 3 cube. 3 3s are 9, 9 3s are 27. ஸோ 3 cube வந்து 27. இதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம், ஐடென்டிட்டி அப்ளை பண்ணோம் அப்படின்னா a இது b. ஸோ x minus 3 into x square plus ab plus b square. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாலினாமியலோட ஃபேக்டரைஸ்டு ஃபார்ம். இப்போ செகண்ட் பாலினாமியலுக்கு x minus 3 the whole square, இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஆல்ரெடி ஃபேக்டரைஸ் பண்ண ஃபார்மில் தான் இருக்குது. இதை எக்ஸ்பேண்ட் மட்டும் தான் பண்ணி எழுத முடியும் நம்மளால். ஸோ அதை அப்படியே வச்சுப்போம். ஸோ x minus 3 the whole square is equal to x minus 3 the whole square. அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் x square minus 9, அதுக்கு நம்ம ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ x square minus 9, இதை வந்து நம்ம x square minus 3 the whole square எழுதலாமா? ஸோ a square minus b square ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா x plus 3 times x minus 3. ஸோ இங்கே பார்க்குறப்போ நம்ம 3 பாலினாமியலை ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பாலினாமியலை ஃபேக்டரைஸ் பண்ணால் இந்த டேர்ம் கிடச்சிருக்கு. செகண்ட் பாலினாமியல் அப்படியே எடுத்துப்போம். தேர்ட் பாலினாமியலுக்கு x plus 3 x minus 3. இங்கே எங்கேயுமே நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் இல்லை. ஸோ கோஎஃபிஷியன்ட்டுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, டேரெக்டாக பாலினாமியல் கண்டுபிடிச்சா போதும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா LCM of first polynomial x minus 3 into x square plus 3x plus 9, x minus 3 into x square plus 3x plus 9, comma second polynomial வந்து x minus 3 the whole square. third polynomialக்கு x plus 3 into x minus 3. இதுக்கு LCM கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் x minus 3 பார்க்கணும். x minus 3க்கு ஹையஸ்ட் பவர் என்னன்னு பார்த்தோம்னா 2 தான். ஸோ x minus 3 the whole square. x square plus 3x plus 9, இதுக்கு ஹையஸ்ட் பவர் 1, ஏன்னா இது எதுலையுமே வந்து அந்த டேர்மே இல்லை. ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம்னா x square plus 3x plus 9. ஸோ ஒரு டேர்ம் வந்து மற்ற ஃபேக்டர்ஸில் இல்லை அப்படின்னா அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க LCMல. ஸோ x minus 3 the whole square ஆல்ரெடி கன்சிடர் பண்ணிட்டோம். x plus 3, இங்கே x plus 3 இருக்கானா இல்லை. ஸோ அதோட பவர் 0. இங்கே x plus 3 பவர் 0. இங்கே x plus 3 பவர் 1. ஸோ 1 தான் ஹையஸ்ட் பவருங்கிறதுனால x plus 3 எடுத்து எழுதிப்போம். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் LCM ஃபார் திஸ் பாலினாமியல்ஸ். இப்போ ரெக்வயர்டு LCM எடுத்து எழுதுகிறப்போ ரெக்வயர்டு LCM இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபைனல் ஆன்சரை எடுத்து எழுதணும். x plus 3 into x minus 3 the whole square into x square plus 3x plus 9. So this is the final answer for fourth subdivision, and இதோட example 3.12 முடியுது. So next video வந்து நம்ம exercise 3.2 start பண்ணலாம். Thank you.